Good afternoon, everyone. Like பார்த்தீங்கன்னா ரொம்ப prestigious day, National Education Day னு யாரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதா ஸ்டார்ட் பண்ணாரு? அவர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 1947 இருந்து 1958 வரைக்கும் இருக்காரு. நம்ம ஏன் அவரோட பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்? ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடியாஸ் இருக்கு? அவர் லிட்ரஸி ரேட் பத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதை பத்தி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கு? அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு யாருமே படிக்கல, அது உண்மைதான். 1947 பாத்தீங்கன்னா இந்தியாவோட லிட்ரஸி ரேட் வந்து 12%. இப்ப 2023 எவ்வளவு இருக்கு தெரியுமா? 77%. லிட்ரஸி ரேட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பேசிக்கா அவங்களோட நேம் அவங்களால சைன் போட தெரிஞ்சா அது வந்து லிட்ரஸி ரேட். அவங்களால வந்து எழுத படிக்க தெரியும்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது கேரளா ஸ்டேட்னா 97% இருக்காங்க. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 86 இருக்கு. இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. பட் ஏன் வந்து லிட்ரஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு? பிரைமரி other things அவங்களாம் என்ன நடந்தா எஜுகேஷன் யாரும் ஐடியா இருக்கா? எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இருக்கா? ஏதோ திங்ஸ் இல்ல குயின்ஸ் அந்த மாதிரி யாராவது படிச்சிருப்பாங்க. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும்? இவர் கொண்டு வந்தாரு, இவர் இந்த டைம் இந்த 2008 கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துக்குள்ள அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அவங்களோட எக்ஸாம்பிள் கூட ஒரு சிஸ்டம் சொல்லி நம்ம வேலை இல்லையா? அதை என்ன பண்ணுவாங்க? சிம்பிளா ஒரு எத்திக்ஸ் தான் இருக்கும். அது வந்து என்ன ஒரு கலெக்ஷன் பேப்பர்ஸ் வாங்கி இந்த எஜுகேஷன் நம்ம தான் எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் எழுதி போட்டு அதுல என்ன எஜுகேஷன் படிச்சா ஒவ்வொருத்தருக்கு இதாக இருக்கும் சொல்லி இந்த ஓல்டு டேஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறது. ஆனா இப்போ அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியுமா? இந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கலாம், இந்த இது படிச்சா இது மூலம் நம்ம ஒரு நார்மல் நாலேஜ் இருக்குல்ல. ஸ்பெஷலி நம்ம எல்லாரும் கிளாஸ் முடிச்சுட்டு தான் எல்லாம் இருக்கும். ஸோ நார்மல் ஐடியா இந்த ஃபீல்டு நான் போனேன்னா இந்த ஃபீல்டு நான் இந்த மாதிரி எடுத்து என்னோட ஒர்க் computer science from Bolaji Arts and Science of Bolaji College. So today is a National Educational Day. So for National Educational Day, so he is providing expert talk. Okay. So I will help you. Listen. Introduction this National Education Day. That's okay in the company. National Education Day. What's our idea? National Education Day. We have an upper level National Education Day. Graduate students. மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணல லிட்ரஸி ரேட் வந்து நம்ம இந்தியாவில் படிச்சவங்களோட எண்ணிக்கை வந்து லிட்ரஸி ரேட் இன்ட்ராக்ஷன் செஷன் வந்து பண்ணலாம். லிட்ரஸி ரேட் வந்து எப்படி இருக்கு? Industry compare பண்ணல, industry country compare பண்ணல. Literacy rate. Now the literacy rate means degree complex இல்லைங்க. Basic primary sector வந்து primary education வந்து அவங்க இந்தியா வந்து ஏன் ஹையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்காக நேஷனல் எஜுகேஷன் டே ஒன்று இங்கே சொல்றாங்க. இந்தியன் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் is the name. Okay. So, அவங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் டே 2008 தெரியுமா? நவம்பர் 11 வந்து நேஷனல் எஜுகேஷன் டே. ஓகேங்களா? அவங்களுடைய பர்த்டே அவர் என்ன பண்ணாரு? என்ன ஐடியா? இப்போ நான் சொன்னேன் லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பிரைமரி செக்டர்ஸ்
பிரைமரி எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து கம்பல்சரி பண்ணுறது வந்து அவர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் தான். ஓகே, அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து காமனா பேசிக் கம்யூனிகேஷன், பேசிக் எஜுகேஷன் வந்து இருக்கு. ஓகே, யாருக்குமே வந்து அடிப்படை கல்வி வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. பேசிக் எஜுகேஷன் என்ன பண்ணாங்க, பிரைமரி செக்டர்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்குறது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொண்டு வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஆஃப்டர் 2008 நேஷனல் எஜுகேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி கொண்டாடுறப்போ சரி என்ன பண்ணணும், அவர் பண்ணதுனால என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து அவங்களுடைய வேற என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போட்டவே நேஷனல் எஜுகேஷன் டே எல்லாத்துக்கும் வந்து காமனா பேசிக் நாலேஜ், பேசிக் எஜுகேஷன் நாலேஜ். ஏன் பேசிக் எஜுகேஷன் நாலேஜ் பிசிஓ அவர் சொல்லி கம்பல்சரி சொல்லி ஏன் பேசிக் எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷன் வேணும்னா பேசிக் எஜுகேஷன் சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கும். காமனான ஒரு விஷயம் தான் இன்டெலெக்சுவல் திங்க் பண்ணக்கூடிய பவர் ஜாஸ்தி, திங்க் பண்ணக்கூடிய பவர் ஜாஸ்தி. இந்த பவர் ஒரு என்ன பண்ணாங்கன்னா பேசிக்கான நாலேஜ், பேசிக் ஐடியாஸ் எஜுகேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால பேசிக் எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்கும் கம்பல்சரி அவரோட டேரே பாடி இவருடைய நாலேஜ், இவருடைய டேரே எஜுகேஷன் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்படின்னு கொண்டு வரலாம் வந்து நேஷனல் எஜுகேஷன் டே நவம்பர் 11 வந்து எவரி இயர் நேஷனல் எஜுகேஷன். Yeah, computer science, students are educated students or promote these things. Okay, basically, இவங்க போட்டு என்ன பண்ணாங்கன்னா சரி எல்லாரும் எஜுகேஷன் சொல்றாங்க. ஏன் இவங்க நாம பிரைமரி எஜுகேஷன் எதுக்கு சொல்லுங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்டேஷன் யூஜி படிச்சது பேசிக் நாலேஜ் யூஜி படிச்சதுன்னா பிஇ படிக்கிறப்ப எம்இ இந்த நாலேஜ் ஓகே இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். ஓகே இதோட பேப்பர் தான் 5 இயர்ஸ் படிக்கணும், அந்த 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஇ படிக்காம நமக்கு எம்இ படிச்சு சரி அதே மாதிரி தான் பேசிக் பிரைமரி ஸ்கில்ஸ் பிரைமரி ஸ்கில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்னா அவருடைய வேலை நேஷனல் எஜுகேஷன் இதுக்கப்புறம் தான் மெடிசின்ஸ் எல்லாம் கசாரி மெடிசன் பண்ணாங்க. ஓகேங்களா? எப்பவுமே என்ன பண்ணுறது பேசிக் ஸ்கில்ஸ் பேசிக் எந்த இருந்தாலும் சரி எந்த லெவலில் இருந்தாலும் சரி பேசிக் ஸ்கில்ஸ் சொல்லலாம். பேசிக் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஆப்டிடியூட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் பண்ணிக்கலாம். பேசிக்கே புரியாம ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா கம்ப்யூட்டர் எப்படின்னு பேசிக் நமக்கு தெரியும். ஓகே எஸ்ஓபி ஏதோ சிஸ்டமோட ஆப்ரேட் பண்ணலாம். என்ன போன்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த படிக்கிறது அடுத்த பேசிக் ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்காங்க. ஓகேவா? சி லாங்குவேஜ்ல எங்க வந்து அப்ளிகேஷன் ஐடி பிடிக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியாம நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம். அப்ப எந்த பேசிக் ஸ்கில்ஸ் பேசிக் ஸ்கில்ஸ் சொல்லுங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஓகே ஒரு பேசிக் மட்டும் நான் சொல்றேன். எந்த ஒரு பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் சிவில் பேசிக் ஸ்கில்ஸ் அதனால பண்ணுறோம். எத்தனையோ பேர் வந்து எஜுகேஷனுக்காக வந்து எஜுகேஷனுக்காக வந்து வாய்ஸ் இதுதான் இப்போ பேசிக் பேசி வெவ்வேறு குடும்பத்தினால வெவ்வேறு பண்ணணும்னா அந்த இன்டர்செல் ரேட் வந்து வெவ்வேறு ரேட் கம்பல்சரி எல்லாரும் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி எல்லாரும் எஜுகேஷன் எஜுகேஷன் காலேஜில் வந்து எஜுகேஷன் கட் பண்ணு.